வணக்கம். என் ஒன்றை தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பு என்னன்னு பார்க்கலாம். இந்த காஃபி கப்பை ஓப்பன் பண்ண உடனே ஒரு மாதிரி எதிரொலிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது, திறந்த மனதோடு இருங்க அப்படிங்கிறது போல இந்த கப்பு சொல்லுது. ஸோ நீங்கள் என் ஒன்றை தேர்வு செஞ்சுருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ வாய்ப்புள்ளது. அதுவும் நம்ம எதிர்பார்க்காத போது சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இது அவங்களோட ஆற்றலின் பிரகாரம் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட ஆற்றலை நீங்கள் எவ்வளோ மேன்மை நிலையில் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரம்ப கிடைக்கும். அதே போல் இங்கே இன்னொரு விஷயம் தெரியுது. இந்த அதிர்ஷ்டம் நான் சொன்னேன் இல்லையா, இது நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்புகள் சின்னதோ பெரியதோ அதை பயன்படுத்திக்கோங்க, தட்டி விட்டுடாதீங்க அப்படிங்கிறது போலையும் இங்கே தெரியுது. சரியா? இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்க சான்சஸ் இருக்குது. இங்கே நிறையா கச்சமச்சான்னு சில குழப்பங்கள் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ சில நபர்கள் மட்டும் அதிகப்படியான யோசனைகள், எப்போவுமே ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கேன்பா அப்படிங்கிறது போல இருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் ஒரு செல்ஃப் டவுட், தாழ்வு மனப்பான்மை உள்ள நபர்களாகவும் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்கு. இதெல்லாம் ஏன் தோணலாம் அப்படின்னா, அவங்க மனசுக்கு உங்களோட கடந்த கால வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஏதோ ஒன்றுமே சுலபமாக எதுவுமே கிடச்சிருக்காது. அது உங்களோட திருமணமாக இருக்கலாம், இல்லை படிப்பாக இருக்கலாம், இல்லை இப்போ ஏதாவது வேலையாக இருக்கலாம். எல்லாமே போராட்டம். ஒரு போராட்டம், அதுக்கு பின்னாடி ஒரு சில சந்தோஷங்கள் அப்படிங்கிறது போல இருக்கலாம். ஸோ கிடைச்சது எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கிடச்சிருக்கு. அந்த கிடைச்ச விஷயத்தையும் நம்ம தக்க வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது உறவு சார்ந்த கூட தெரியுது எனக்கு. ஸோ அந்த உறவையும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தக்க வச்சுக்கிறதா இருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் சில நபர்கள் தனிமையில் கூட இருக்கலாம். அது எப்படின்னா, ஒரு சிலர் யாரையாவது விரும்பி இருக்கலாம், இல்லை யாரையாவது திருமணம் செஞ்சுருக்கலாம். ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நபராக இருந்திருப்பாங்க அவங்க ஆரம்பத்தில். ஆனால் போக போக அந்த நம்பிக்கையை உடைக்கக்கூடிய நபர்களாகவும் அவங்க தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த கலவையில் பார்த்தீங்கன்னா இதனால தான் உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது. உங்களை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா, உங்களோட கடந்த காலங்களில் என்ன வேணால் நடந்திருக்கட்டும், அதெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஒரு படிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. அதை முன்னோக்கி நம்ம போகிறதுக்கான பாடம் தான். இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கல்ல, அவங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்கல்ல சில பேர். ஸோ அது எல்லாமே உங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கணும். எங்கெங்கே தவறு செஞ்சோம், எந்தெந்த தவறு நம்ம செய்யாமல் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அனுபவம் பெற்ற நபர்களாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ முன்னேறி போகணுன்னா இந்த மாதிரி பாடங்கள் படிக்கத்தான் வேணும். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து தான் போகணும் அப்படிங்கிறது போல தான் உங்களோட கப்பு சொல்லுது. இன்னும் இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாவி போன்ற குறியீடு இருக்குது. ஸோ இதோட அர்த்தமாக என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படலாம். இது வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லை படிப்பு சார்ந்து இருக்கலாம், இல்லை பணம் பொருள் இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம். இந்த சாவி அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த சாவிங்கிறதோட குறியீடு என்ன, நம்ம ஒரு விஷயத்த பத்திரமா பூட்டி பாதுகாத்து வச்சுக்கணும். சரியா? ஆனால் அந்த நேரங்களில் நம்ம ஒரு அலட்சிய மனப்பான்மையோடையும் ஒரு கவனக்குறைவோடு இருந்தோன்னா அது திருடு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இங்கே பாதுகாக்க வேண்டியது உங்களோட வேலை சார்ந்து இருக்கலாம், உங்களோட படிப்பு சார்ந்து இருக்கலாம், பணம் பொருள் சார்ந்து இருக்கலாம், அதே போல் உங்களோட ஆரோக்கியம் சார்ந்தும் இருக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட மன அமைதியாக இருக்கலாம், முக்கியமாக உங்கள் மனசாக இருக்கலாம். சரியா? உங்கள் மனசை சில நபர்கள் யாராவது தொல்லை செஞ்சு ஏதாவது ஒரு தவறாக செய்ய வைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரபஞ்சம் கொடுக்க விஷயம் பூட்டி பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது போல தான் இந்த சாவியோட குறியீடு என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ஓகேவா? ஸோ இந்த கப்பில் இந்த வர விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சில பேருக்கு பொருந்தலாம், சில பேருக்கு பொருந்தாமலும் போகலாம். ஆனால் இங்கே மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன தெரியுது தெரியுமா, இது நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரம் அதிர்ஷ்டம் ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல வாய்ப்புகள் உங்கள் வழியில் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன மாற்றமாவது உங்கள் வாழ்க்கையில் நிகழும் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஸோ ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறது போலலாம் இந்த கப்பு சொல்லலை. ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது உங்களோட ஆற்றலோட சம்மந்தப்பட்டிருக்கு. சில பேர் அவங்களோட ஆற்றலை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னும் சில பேர் அவங்களோட எனர்ஜி ரொம்ப குறைவாக இருக்கும்போது குறைவான மாற்றத்தை தான் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். சரியா? ஸோ ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் வருதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஒரு சின்ன படிக்கட்டு, அது படிப்படியாக நீங்கள் ஏறுறதுக்கு ஒரு வழியை காட்டும் அப்படிங்கிறது போல தான் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லியிருக்கு. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். என் 2 தேர்வு செய்தவர்களுக்கான காஃபி கப் ரீடிங் பார்க்கலாம். ஸோ உங்கள் கப்பை முதல்ல எடுத்தோன்னே வரக்கூடிய விஷயங்கள் தனிமை.
அநியாயத்துக்கு தனிமையை உணரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது போல இந்த கப்பு எனக்கு உணர்த்துது. அது தனிமை மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு சுதந்திர பற்றாக்குறை இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. என் சுதந்திரமாக என்னால் செயல்பட முடியல அப்படிங்கிறது போல இருக்குது. இது எப்படி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கடல் மீனை போல் சுதந்திரமாக இருந்த நபராக நீங்கள் இருந்திருப்பீங்க. சுதந்திரம் மட்டும் கிடையாது, சந்தோஷம், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் நம்ம மீன் தொட்டி வளர்ப்போம் இல்லையா, கண்ணாடி தொட்டியில் வச்சு. ஸோ அது போல் ஒரு சுதந்திரமும் போயிடுச்சு, சந்தோஷமும் போயிடுச்சு, என்னால் எதுவுமே செய்ய முடியல, ஒரு இந்த சூழ்நிலைக்கு நான் வந்து பொருந்தலை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது போல் உங்களோட காஃபி கப்பில் வந்து மீன் தொட்டிகள் தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு தனிமையை உணர்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனால் இங்கே பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. நீங்கள் குரு வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அதே போல் உங்களோட முன்னோர்கள் உங்களை ஆசீர்வதிக்கலாம். ஸோ யாரோ நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஸ்டாப் டவுட்டிங், யூ ஆர் சேஃப். நீங்கள் சேஃபான ஒரு பிளேஸில் தான் இருக்கீங்க. ஸோ பயங்களெல்லாம் தூக்கி போடுங்க அப்படிங்கிறது போல தான் இங்கே சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, மறைமுகமாக யாரோ உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஆசீர்வாதத்தினால சில நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிகழ வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்கள் மனசு எப்போதுமே எங்கே தெரியுமா போகுது, எதை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்க அப்படிங்கிறது போல் உங்களோட கப்பில் இருந்து என்னால் உணர முடியுது. ஸோ சில விஷயங்கள்லாம் நம்ம கைக்கு மீறி போயிட்டு இருக்கு, நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதற்காக நம்ம வருந்த முடியாது, அது அவ்வளோதான் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ சில விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்காமல் எது நல்லா போகுதோ அதில் நீங்கள் கவனம் கொடுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. முக்கியமாக இது பார்த்தா உங்களோட பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்களோட பாஸ்ட்டுங்கிறது தனிமை, நான் சொன்ன மாதிரி தனிமையை உணர்ந்து கொண்டு இருந்த நபர்களாக இருக்கலாம். ஆனால் ஃபியூச்சர்ங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கு தேவைப்படுற விஷயங்கள் என்ன தெரியுமா, ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று அறிவு சார்ந்து யோசிக்கணும், இன்னொன்று பொறுமை சார்ந்து யோசிக்கணும். ஸோ இந்த 2 மாஸ்டர் கீ, பொறுமையாக இருக்கணும், அறிவாக இருக்கணும். இந்த 2 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை அப்படியே ஜம்முன்னு போகும். சரியா? ஸோ மனசு எவ்வளோ அமைதியாக வச்சுக்கிட்டு எல்லாமே பேலன்ஸ் தான். நம்பர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் உங்களால் முடியும். ஸோ அப்படியே ரொம்ப சூப்பராலாம் போகுமான்னு கேட்டால் இல்லை, இந்த கப்லேருந்து என்னால் அப்படி சொல்ல முடியாது. ரொம்ப இந்த சைட் போனீங்கன்னா அந்த சைட் போயிடும், இந்த சைட் போனீங்கன்னா இந்த சைட் போயிடும் அப்படிங்கிறது போல இருக்கு. எல்லாவற்றிலையும் ஒரு பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஜம்முன்னு போகும். இல்லை ஒரு சில விஷயங்களை நான் கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு சிலதை நான் தட்டி கேட்கணும், அப்படி இப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் சில சிரமங்களை கொடுக்கும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி யாரோ உங்களை ஆசீர்வாதம் செஞ்சுட்டு இருக்காங்க, யாரோ உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதோட நன்மைகளை நீங்கள் உணர்வீங்க. அதே போல் உங்களோட உள் அமைதி, இந்த உள் அமைதியே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்களை கஷ்டம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்கள் மனசு சொல்லிட்டு இருக்கு இல்லையா உங்ககிட்ட, இது உங்களோட உறவு சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல் தான் இந்த காப்பிலேருந்து என்னால் உணர்ந்து சொல்ல முடியுது. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.